ஒரு ஊரில் ஒரு பெரிய முதலாளி. ஒரு நாளைக்கு இவர் காலையிலேயே ஆஃபீஸ்க்கு வந்துட்டாரு. ஆஃபீஸுக்கு ஒரு 11-12 மணி வாக்கில் இவருடைய ரொம்ப பால்யகால நண்பர் ஒருத்தர் வரார். அந்த நண்பர் ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளி. அந்த ஹோட்டல் எப்படின்னா, அசைவ உணவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல் அங்கே அன்னைக்கு தான் புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு உணவு பதார்த்தம். அதை எடுத்துக்கிட்டு அது கூடவே ஸ்பெஷல் பாயசம் இதையும் எடுத்துகிட்டு ஒரு பெரிய பாக்ஸில் அதை பார்சல் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த நண்பருக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வர்றாரு. இவர் அதை வாங்கி வச்சுட்டு நண்பர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி அவருக்கு உபச்சாரம்லாம் செஞ்சு அவர் அனுப்பிச்சி வச்சுட்டாரு. இப்போது இவர்கிட்ட வேலை செய்கிற ஒரு பையனை கூப்பிட்டாரு. அந்த பெரிய பாக்ஸை அவன் கையில் கொடுத்து, இதை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் முதலாளி அம்மா கிட்ட கொடு. மத்தியானம் நான் சாப்பாட்டுக்கு போகும்போது அதை என்னன்னு எடுத்து பார்த்துக்குவேனான்னு எனக்கு தெரியும், நீ கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னாரு. அதோடு மட்டும் விட்டுருந்தா பரவாயில்ல, இதை மோந்து பார்க்கக்கூடாது, திறந்து பார்த்துடவே கூடாது அப்படின்னாரு. இவன் வாங்கிட்டு போனா போகிற வழியில் முதலாளி முதல்ல என்ன சொன்னார், மோந்து பார்க்கக்கூடாதுன்னாரா. இவன் வேலையாக அதை மோந்து பார்த்தான். உள்ளுக்குள்ளேருந்து மசாலா வாசனை அப்படியே மூக்கை தொலைச்சிச்சு அவனுக்கு. ஆஹா, ஏதோ பறவை இருக்குன்னாரு. பார்த்தா உள்ளுக்குள்ளே பறவையே சமைச்சு சாப்பாடாக இருக்கு போல இருக்கே அப்படின்னு யோசித்தான். பார்த்தா ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மறைவான இடத்துல டப்பாவை திறந்துட்டான். திறந்து பார்த்தா அருமையான சாப்பாடு, அசைவ சாப்பாடு. அதை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். சாப்பிட அவனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு எடுத்துக்கொண்டே முதலாளி அம்மாட்ட கொடுத்துருவோன்னு முதல்ல நினச்சவன் கடைசியில் அந்த சாப்பாட்டை முழுசாகவே சாப்பிட்டு முடித்தான். அதில் நல்ல முந்திரி திராட்சை எல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கிற பாயசம் இருந்ததை பார்த்த உடனே அதையும் எடுத்து மடமடன்னு குடிச்சிட்டான். குடித்தவன் சாப்பிட்ட களைப்பில் அங்கேயே படுத்து தூங்கிட்டான் அந்த சத்திரத்துலேயே. முதலாளி வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. சாப்பாடும் வரல, பாயசமும் வரல, கொண்டு வந்த ஆளும் வரல. எங்கம்மா போனான் அவன் தெரியலீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, ஊரெல்லாம் ஆள் விட்டு தேடிட்டு கடைசியில் இவன் படுத்து தூங்கிட்டு இருந்த சத்திரத்துக்கு வந்தார். வந்த வேகத்தில் ஓங்கி அவனை ஒரு மிதிச்சு எழுப்பி விட்டார். அவன் எந்திரிச்சு ஒரு கதை சொன்னான் பாருங்க. முதலாளி, நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பறவை உள்ளுக்குள்ளே இருந்தது, டொப்பு டொப்பு டொப்புன்னுச்சு. அது என்ன ஆகுதோ எது ஆகுதோன்னு தெரியலையேன்னுட்டு பயந்து போய் நான் டப்பாவை திறந்துட்டேன். திறந்த நிமிஷத்துக்கும் அது என்னையை விட்டு பறந்து எங்கேயோ போயிருச்சு அப்படின்னா. நீங்கள் சொன்ன இந்த சின்ன வேலையை கூட செய்ய எனக்கு புத்தி இல்லாமல் போச்சு அப்படிங்கிற வெறுப்பில் இதில் விஷம் இருந்துச்சா, அதை எடுத்து நான் குடிச்சிட்டேன் அப்படின்னா. அப்புறம் விஷம் குடிச்சிட்டேன், ஆனால் இன்னும் சாவு வரவே இல்லை, படுத்துக்கிட்டேன் நான் பேசாமல் அப்படின்னா. இப்போ முதலாளி யோசிச்சாரு, இவன்கிட்ட உண்மையை சொல்லி ஒழுங்காக அவனுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருந்தா தப்பிச்சிருந்துருக்கோம். நம்ம ஏதோ ஒரு பொய் சொல்ல போய் இவனும் அதுக்கு ஏற்ற மாதிரியே நடிக்க ஆரம்பித்து நம்மளையும் ஏமாத்திட்டான்.